8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை, ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை. உருகும் மெழுகாய் உழைப்பவரே, உழைப்பில் ஊக்கம் தருபவரே, தெரிந்த பாதை உள்ளவரே, தெய்வமாக்கம் நிறைந்தவரே, சத்தியம் தவறா உத்தமரே, சமத்துவ நோக்கம் உடையவரே. ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை. நீதியும் நேர்மையும் நேரத்தில் முதன்மையும் என்றுமே உமது முதல் மூச்சே. நீதியும் நேர்மையும் நேரத்தில் முதன்மையும் என்றுமே உமது முதல் மூச்சே. எத்தின் செயல்களை முடிப்பதில் முதன்மையும் என்பதும் உமது தனி சிறப்பே. பார்ப்பவருள்ளும் மகிழ்ச்சியில் துள்ளும் ஆற்றலும் அழகும் உடையவரே, சீரிய வாழ்வினை வாழ்பவரே. ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை. நாவினில் உண்மையும் உறவினில் தூய்மையும் நானிலம் மதித்திட காப்பவரே. நாவினில் உண்மையும் உறவினில் தூய்மையும் நானிலம் மதித்திட காப்பவரே. படைத்தவர் மனதின் நிலைத்திட நாடும் அடுத்தவர் மனதினை மதிப்பவரே. தன்னலம் மறந்து பிறர் நலம் பேணும் பொன்மனம் படைத்த பெருமகனே. ஓய்வு என்பதை மறந்தவரே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் இந்தியே, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் இந்தியே. உழைக்கும் மக்கள் யாவரும் கருவ பெற்ற மக்களே, உழைக்கும்
உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும், வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும். உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. உழைக்கும் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை. தாய்க்கு நிகராக நாம் பெரிதும் மதிக்கின்ற தமிழ்தாய் வாழ்த்தோடு நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், சீராறும் மதனமென திகழ்பரத கண்டனிதில், எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. அண்ணன் நாராயணகிருஷ்ணன் அவர்கள், நடத்துனர் அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு விழாக்குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய கிளை மேலாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வு பெறுகின்ற அண்ணன் முசிமாரி அவர்களுக்கு விழாக்குழுவின் தலைவர் கிளை மேலாளர் அவர்களின் வளர்மாய் அண்ணன் முசிமாரி அவர்களுக்கு கிளை மேலாளர்கள் முப்படை தளபதிகள் போல் இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் உச்சிமலை அவர்கள், அண்ணன் நாராயணகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற சுந்தரம் அவர்களே, ஓய்வு பெற்ற பணியாளர்களே, அனைத்து தொழிலாளர் நண்பர்களே, அனைத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளே, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற எங்களது மூத்த அண்ணன்
இங்கே வருகின்ற நமது பணிமனையில் அண்ணன் அவர்கள் நமது பணிமனையில் 4 தூண்கள் என்று சொன்னால் அது இருந்தவர் பணிமனை தொடங்கி 29 ஆண்டுகள் கழகத்தில் பணியாற்றி எல்லாரும் உரிமையா பேசக்கூடியவர். அவர் ஒரு இடத்துல நிற்கிறாரு, அந்த இடம் தனியா தெரியும். அவர் சவுண்ட் அப்படி சவுண்ட் காட்சி அவரு. அடுத்ததாக அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்கள் நமது பணிமனையிலே பணிமனை தொடங்கி 29 ஆண்டுகள் கழகத்தில் பணியாற்றி இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அண்ணன் அப்பாயின்மெண்ட், நான் அப்ரண்டிஸ். அவ்வளவுதான அண்ணன் எனக்கு நல்ல பழக்கம். ஒரு நடத்துனர் அமைதியா இருக்காருன்னா அது அண்ணனா தான் இருக்க முடியும். ஏன்னா டைம் கிடைக்கிறதுனால சவுண்டா பேசுவாங்க. இந்த பப்ளிக் மத்தியில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அண்ணா அமைதியா இருப்பார். டியூட்டிக்கு வரது தெரியாது, போறது தெரியாது. வருவாரு, டிக்கெட் புக் எடுப்பாரு, போயிட்டே இருப்பார். தேவையெல்லாம் யார்ட்டும் பேச மாட்டாரு, யாரும் விஷயத்தையும் தேட மாட்டாரு. அவர் வேலையை உண்டு, அவர் உண்டு இருப்பார். எல்லாரும் நல்லா பழகுவார். அப்படி ஓய்வு பெறுகின்ற அண்ணன்மார்கள் 3 பேரும் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இனி வரும் காலங்களில் அவர்கள் நோய் நொடியில்லாமல் நீடூழி வாழ வேண்டும், நிலையான மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வந்த இறைவனை எல்லோருடைய சார்பிலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அரங்கத்திற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குரலே உழைப்பாளி. சிறப்பு நமது ரிட்டையர்டு பென்ஷன் விழாவில் 3 பேர் ரிட்டையர்டு விழாவுக்கும் வருகை தந்திருக்கும் அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அவங்க சொந்தக்காரங்கள் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் LPF சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 3 பேரும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு உச்சிமாடி சாரை சொல்ல வேண்டும் என்றால், நான் வந்த புதுசிலே அண்ணன் வந்தது யாருனாலும் அண்ணே அண்ணே வாங்க இந்த மரத்தை தான் சொல்லுவாப்ல. அதே மாதிரி எங்க போக்குவரத்து ஊழியத்திலையும் முதலாளா பணியாற்றவங்க ஜபாய்க்கு ஒரு ஊழியம் நடந்தது. அதுல முதலாளா பணியாற்றி அங்க சிறப்பு எல்லாமே சிறப்பா தான் பண்ணுவாங்க. எதை எடுத்தாலும் யாருனாலும் வாங்க போங்க தான், வேற யாரையும் வா போனலாம் பேசவே மாட்டாங்க. எவ்வளவு சின்ன பையனா இருந்தாலும் சரிதான், யாருனாலும் வாங்க அதே வார்த்தை தான், வேற எதுவுமே கிடையாது. வணக்கம் வணக்கம், இந்த 2 வார்த்தை தான். அண்ணனை சொல்ல எனக்கு வேற எதுவும் தெரியவில்லை. அதே போல அண்ணன் நவநீத கிருஷ்ணன் அண்ணன் சொல்லவே வேண்டாம், எப்ப பார்த்தாலும் கலகலான்னு தான் இருக்கணும் அண்ணன் இருக்கிற இடம். அதே மாதிரி நல்லா ஜாலியா பேசி யார்கிட்டனாலும் சரிதான், சின்ன பையனா இருந்தாலும் சரிதான், பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், யார்கிட்டனாலும் கலகலான்னு பேசிக்கிட்டே இருப்பாப்ல. அண்ணன் சிறப்பாக பணியாற்றி இன்று நிறைவு பெறுகிறார்கள். அதே மாதிரி பாலனை நான் வந்த புதுசுல இருந்து தம்பி வாங்க அவ்வளவுதான், அதோட ரேட்டு நல்ல அன்பா பேசி பழகி இப்படி அன்போடு சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் இன்று விடைபெறுகிறார்கள். அவங்க வெளியே செல்லும் போது எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான் டிப்பாவுக்கு நிர்வாகத்துக்கு. இருந்தாலும் நிர்வாக உத்தரவுப்படி 60 வயதை கடந்து அவங்க ரிட்டையர்டு செல்வதாக இருப்பதால் அதற்கு நமக்கு இன்று வாழ்த்த வந்திருக்கிறோம். வாழ்த்தி வணங்குகிறேன். LPF சார்பாக நன்றி, வணக்கம். ஒரு பக்தி பாடல் ஒன்றை இப்பொழுது வழங்குகிறார். இல்லாத நாடுதா எங்கும் இல்லை, பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா. எப்படி கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி, பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான். உழைப்பாளி இல்லாத மாலை நேரத்தில் இந்த பிரிவு சார விழாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சிமாடி சார் அவர்கள், அடுத்து நவநீதன் அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள் 3 பேரும் நல்ல அமைதியானவங்க தான். அதாவது எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, எல்லா ஃபங்க்ஷனையும் உச்சிமாடி சார்கள் தான் நடத்துவாங்க.
அவங்க போகும்போது அடுத்த ஃபங்க்ஷன் நடத்த ஆளு நல்லா மணிகண்டன் வாய்ப்பா அமைஞ்சிட்டாப்புல. அந்த வகையில் சந்தோஷம். பின்ன நானே சார் 3 பேருமே எல்லாம் நல்லவங்க, நல்லா அமைதியானவங்க. நானும் இந்த திசையோட படிமுறையில் 28 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அதாவது 3 பேருமே ஒரு அசிங்கமான ஒரு சின்ன வார்த்தை கூட பேசணும் என் காதில் கேட்டதில்லை. அப்படி ஒரு நல்லவங்க. அவங்க நீரோடி வாழ வேணும்னு பகவத்கீதை மூலமாகவும் பைபிள் மூலமாகவும் குரான் மூலமாகவும் நான் வாழ்த்துக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன பாட்டு போடுறேன். அருள் தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை சிரம் தாழ்த்தி வணங்குவோம் ஐயப்பனை. வீரனே வீரமணி கண்டனை தமிழ் சொல்லெடுத்தும் பாடுவோம் சுந்தரே சமைந்தனை சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் தலையை போக்கிடுவான் பந்தளனின் பிள்ளை அபயமென்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை அவனின்றி அவனியினை அதுவும் அசைவதில்லை. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. வீட்டு விட்டு கட்டும் கட்டி அவளே புறப்படுவோம் கொட்டு சரணம் போட்டு ஏறி மீறி பெட்ட சரணம் பெட்டு துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம் கூட்டு கவலம் அவர் சாமியை கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சீர்மேவும் சபரிமலை நாதனருள் தேடும் 9 படியேறி ஈசன் பதம் நாடு பாரெல்லாம் காத்து நிற்கும் பரமனின் திருவீடு நாராயணன் செல்வனையே நாவினிக்க பாடு. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. நன்றி. அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் சாத்திரை வழங்குமாறு விளம்பரங்கள். இந்த கூட்டத்தின் கதாநாயகனாக வீட்டிற்கும் 3 பேர் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பாத்திரை வழங்கியிருக்கும் அனைவருக்கும் கிளை மேலாளர் மற்ற அதிகாரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய தொழிற்சங்க தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சிமால் சார் என்ன அப்படின்னா அவர் ஆரம்பத்தில இருந்து திசைவட பணிமனை எப்ப ஆரம்பிச்சதோ அந்த அப்போது இருந்து இங்க பணி செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அவர் இப்ப பணி ஓய்வு பெற்று பெறுகிறார். அப்பந்தான் பணிமுனையும் நிரந்தரமாகிறது. இதுவரைக்கும் ஒரே பிரச்சனைகள் தான் கடந்தது. ஆனால் அனைவருக்கும் என்ன உதவினாலும் செய்வார் உச்சிமாலி சார். ஏன்னா நாங்கெல்லாம் அவர் எல்லா பணியும் செய்வார். நாங்க ஆரம்பத்துல அவர் கூட பணி செய்திருக்கோம். முதல்ல பணி செய்யும்போது என்ன பணினாலும்
அப்படி ஒரு சிறந்த நண்பர். யாருடையும் பழகுவாரு, யாருடையும் பேசுவாரு. நான் கூட 2-3 வாட்டி அவருக்கு நல்ல அந்த டூரிஸ்ட் வண்டிகளுக்காக பேசுவேன். அப்ப எனக்கு கூட தகுந்த உதவியை பண்ணுவாரு. அதனால அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நவநீத கிருஷ்ணன் என்பது நான் அப்போ பணிக்கு வரும்போது நான் ரிட்டையர்டாக கொஞ்ச நாளைக்கு தான் வந்தாங்க. ஆனா அவரும் சிரித்த முகத்தோடு இருப்பாரு. நைட்டு வந்து பணி முடித்து ஏதாவது ஒரு வேலை சொல்லும் போது சரிண்ணே நான் உங்களுக்கு அந்த வேலையை உடனே செய்து தருவேன் அப்படின்ட்டு நல்ல சிறப்பு ரொம்ப சிரித்த முகத்தோடு சொல்லுவார். அதனால அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பாலு சுப்பிரமணியன் அவர்கள் வந்து என்ன அப்படின்னா அவரும் ரொம்ப ஒழுக்கமாக யாருகிட்டையும் ஜாஸ்தி பேச மாட்டாரு. ஆனா நிர்வாகத்துக்காக அவர் உழைக்கிறார். நான் வந்து அங்க பணி செய்யும் போது கட்டுப்பாடு பிரிவில் எந்த பணி செய்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டாரு. கூப்பிட்ட உடனே ராத்திரி கூப்பிட்டாலும் உடனே பணிக்கு வருவார் பாலுன்றவர். ஆனா அவர் இப்போ தற்சமயம் வந்து இதுதான் முதல் தடவை. ஏன் அப்படின்னா நான் இன்னைக்கு ரிட்டையர்டு நேரத்தை அவருக்கு ப்ரமோஷனே கொடுத்துருக்காங்க, சிஐ ப்ரமோஷன். ஏன்னா இதுவரை யாருக்கும் அப்படி கொடுத்தது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் 1 மாதமாவது பணி கொடுப்பாங்க. ஆனா அவருக்கு வந்து ஒரு நல்ல கடவுளுடைய இதனால சிறந்த வாழ்த்துறை வழங்கி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. இனிய விழாவினை தலைமை ஏற்று நடந்து கொண்டிருக்கின்ற நமது கிளம்பிராமன் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கதாநாயகமாக வீட்டியிருக்கும் திரு உச்சிமாலி மற்றும் நாராயணகிருஷ்ணன் மற்றும் பாலு அவர்களே மற்றும் ஏஐசார் அவர்களே, போர்மன் சார் அவர்களே, சிஎஸ்ஆர் அவர்களே மற்றும் அவர்கள் 3 பேருடைய குடும்ப உறவினர்களே, நமது மற்றும் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளே, தொழிலாளர் தோழர்களே மற்றும் நம்முடன் ஓய்வு பெற்ற அனைத்து தொழிலாளர் நண்பர்களை மற்றும் தொழிலாளர் தோழர்களை அனைவருக்கும் சிஐடி சங்கத்தின் சார்பாக முதல் நன்றியோடு வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்களே, பணி ஓய்வு என்பது உண்மையிலேயே எல்லாருக்கும் நம்ம இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் எல்லாருக்கும் வரக்கூடியதான். வயது முடியும் காரணமாக நாம் கண்டிப்பாக தோழர் என்ன செய்யலாம் அப்படின்பாரு. அப்போ ஜாமான் வாங்கணும்னா சொன்ன மாதிரி அவர் உடனே போன் பண்ணி பேசுவாரு. நாங்க கலந்து எங்க தொழிலாளர்கள் எல்லாரும் நாங்க சொன்னா தப்ப மாட்டாங்க. நம்ம டெக்னிக்கலை பொறுத்த மட்டும் அவர் சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, சரிப்பா இப்படி செய்வோம், இந்த வண்டி எப்படி அனுப்புறோம் அப்படின்னா உடனே அவரும் சப்போர்ட் பண்ணுவாரு, நாங்களும் சேர்ந்து அந்த மாதிரி வண்டியை அனுப்பிடுவோம். அதே போல வேற எந்த பிரச்சனையும் சரிதான், மேலதிகாரி கேட்டா அதுக்கு அவரு சொன்னா நாங்க ஒத்துழைச்சு அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுப்போம். அதனால அவர் வந்து ஒரு கிளைவராக இல்லாட்டாலுமே இந்த பணிமனையை ஓட்டக்கூடிய ஒரு திறமையான ஆளு. ஆனால் உண்மையிலேயே அவரு இன்று பணி ஓய்வு பெறுவார். ஏற்கனவே போன மாசமே 1 மாசம் லீவ் போட்டாரு. ஏன்னா அப்பவே நம்ம கிளைவராக அவர்கள் தன்னாலே ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஏன்னா அந்த சீட்டை பார்க்கறதுக்கு எல்லா வேலையும் செய்வார். தொழிலாளியோடு செல்லக்கூடிய வேலையும் செய்வாப்புல, செல்லக்கூடிய வேலையும் செய்வாப்புல. காலையில சொன்ன மாதிரி 8 மணிக்கு வந்தாருன்னா நைட்டு 7 மணி 8 மணி 9 மணிக்கும் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா நாங்கெல்லாம் கூட அப்படி வேலை பார்த்தாலும் நாங்க அந்த டியூட்டி முடிஞ்சோட போயிருவோம். எங்களுக்கு அவர்களுக்கு வித்தியாசம் அதான். அப்படிப்பட்ட ஒரு திரு உச்சிமாலை அவர்கள் வந்து அதே போல குடும்ப விஷயம்னாலும் சரி, எதுனாலும் சரி, எல்லா விஷயத்திலுமே அவரு நம்ம கூட நிற்பாரு. அப்படிப்பட்டவர் அவரு வந்து இன்னைக்கு பணி ஓய்வு பெறுவாருன்னா உண்மையிலேயே இந்த கழகத்துக்கு அதுவும் நமது பணிமனைக்கு ஒரு பேர் இழப்பு தான். அதை வந்து அவர் வேலையை ஈடுகட்டுறது வந்து ரொம்ப சிரமம். கிளைவராக அவர்களும் உண்மையிலேயே அதை சரி கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்காங்க. அதே போல திரு நவநீதன் அவர் வந்து என்னுடன் எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அதிகமாக அவர் ஒரு பணிமனை வேலை பார்த்துருக்காருன்னா அது இந்த அடிப்பவா தான் இருக்கும். வேற எல்லா அடிப்பவர்களுமே 4 வருஷம் 5 வருஷம் தான் இருப்பாரு, மாறிடுவாரு. ஆனா அந்த அடிப்பவை பொறுத்த மட்டும் அவரு கடைசியோட இருந்திருக்கிறாரு. ஆனா அவர் வீட்டு பக்கத்துல நடந்து போனா பக்கத்துல டிப்போ இருக்கு. ஆனா அங்க போகல, அவரு போக மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து நம்ம டிப்போ அவருக்கு ஒரு பிடித்தம். எங்களோட தொழிலாளிகள், நமது பணிமனை, வேலைத்தன்மை எல்லாமே அவருக்கு ஒரு பிடிச்சுக்கிட்டு, அதனாலதான் இந்த டிப்போ அதிகமா அவர் வேலை பார்த்தாரு. பக்கத்துல டிப்போ இருந்தாலும் அவர் வந்து போகலைங்கிறது தான். அதனால அதுக்கப்புறம் பாலு பொறுத்த மட்டும் உண்மையிலே யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவர் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. எப்ப டூட்டி வருவாரு, எந்த வண்டி எடுப்பாருன்னே தெரியாது. ஒரு அமைதியான ஆளு. அவர் குடும்பத்திலையும் அவர் அப்படித்தான் இருக்காரு, நம்ம பாக்குறோம். ஏன்னா இங்கதான் பக்கத்துல லோக்கல் தான் இருக்கிறாரு. அவர் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அவரை பொறுத்த மட்டும்.
ஏன்னா அவர் நடத்துறது வேலைதான். அதனால இங்கே அவருக்கு யாருக்கு எந்த தொடர்பும் அதிகமா வைக்க மாட்டாரு. அவர் வீடியோ பார்ப்பாரு, போவாரு. அதே போல லீவு பிரச்சனைகளையுமே கண்ட்ரோலுக்கு அதிகமா தொந்தரவு எடுக்க மாட்டாரு. அவர் ஏதோ லீவா அதிகமா லீவ் எடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி தோல் பாலு. எனவே அவர்கள் வந்து இன்றைக்கு பணிமூப்பின் அடிப்படையினால் அவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள். மற்றபடி நம்ம நிர்வாகத்தில் சொல்ல வேண்டியதுன்னா ஒண்ணுமே கிடையாது. நிர்வாகத்துல நீங்க சொன்னீங்க, பார்த்திருப்பீங்க நம்ம கிளைவராளர்கள் என்னெல்லாம் கொடுத்தாங்கட்டு. இதோட சரி, இனி 2 வருஷம் கழிச்சுதான் வேற ஏதாவது பணம் ஏதாவது பார்க்கணும். ஏன்னா 2023 ஜூன்ல ரிட்டையர் ஆனவங்க தான் இப்ப கொடுக்கல. ஆனா அவங்க இப்போ உள்ளவங்களுக்கு பென்ஷன், இப்ப இவங்க 3 பேருக்குமே பென்ஷன் இருக்கு. ஆனா கழிந்த மாசம் வந்து எனக்கு முந்தின மாசம் வந்து நம்ம தமிழ்ச்செல்வன் ஒருத்தர் ரிட்டையர் ஆனாரு. அவருக்கு வந்து பென்ஷனும் கிடையாது, ஒரு பைசாவும் கொடுக்கல, பென்ஷனும் கிடையாது. அப்போ இந்த தொழிலாளர்களுடைய நிலைமை என்னன்னு பாத்துக்கங்க. இதுதான் நம்மளுடைய நம்ம கார்பரேஷனுடைய நிலைமை, நம்ம அரசாங்கத்தினுடைய நிலைமை. அதையும் நாங்க சமாளிச்சுட்டு தான் போறோம். இப்ப கொஞ்சம் டிஎல்லாம் வசதிருக்காங்க. அது எப்படின்னா பணியில இருக்கும் போது யாரும் வேலை நிறுத்த போராட்டத்துக்கு வர மாட்டாங்க. ஆனா பணி ஓய்வு பெற்றவர்கள் அனைவருமே போராட்டத்துக்கு வராங்க. அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் அதே போல கோர்ட்டிலும் ரோட்டிலும் இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் பூரா பாவம்னா அந்த அவங்க 30 வருஷம் 35 வருஷம் உழைச்ச பணத்தை வாங்காமலேயே இறந்திருக்காங்க. அதுதான் பெரிய மனவேதனை. அதுல கூட நிறைய பேர் அதை பேசுறாங்க. அரசாங்கமும் இந்த நீங்க பாத்துட்டு 2 நாளைக்கு முன்ன நிறைய அறிவிச்சாங்க, அரசு ஊழியர். ஆனா போக்குவரத்து வேலையை பத்தி பேசவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம அரசாங்கம் இருக்குது. நமக்கு கார்பரேஷன் பொறுத்த மட்டும் சொல்றதுதான் இதை சொன்னேன். மற்றபடி மற்ற எல்லாமே நமக்கு எல்லாம் சிறப்பு தான். வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, வேலையில எந்த பிரச்சனையும் கிடையாது, சம்பளமும் தராங்க, அதெல்லாம் மாத்துக்கிறது கிடையாது. இதுவும் கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே நம்ம போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் ஓரளவு சரியாகிறது தான். அதையே நாமும் அவர்கள் 3 பேரை இன்னும் எந்தவுடன் போராட வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே வந்துதான் ஆக வேண்டிய ஒரு வழி இல்லை. எனவே அதையும் நாங்கள் கண்டிப்பாக போராடி வாங்குவோம். அதனால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவர்கள் 3 பேரும் உண்மையிலேயே இனிமேல் அவர்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக மீண்டும் இந்த பணம் வாங்கும் வரைக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும். அது வரைக்கும் நீங்க குடும்பத்தை கொஞ்சம் சமாளிச்சிடணும், அவ்வளவுதான். ஏன்னா என்ன பணம் வரலையே நினைச்சு அவங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. வீட்டிற்கும் கிளை மேலாளர்களே மற்றும் அலுவலக அதிகாரி அலுவலருக்கும் என் முதற்கண் வழக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்று பணியிடத்தில் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை நேரத்தில் திருவிழாவில் வந்திருக்கிற உச்சிமாடி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட பணியாற்றினாங்க 25 வருஷம் அவங்க கூட நான் பணியாற்றிருக்கேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். விடுதலை செய்தி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 சிங்கங்கள் வந்து இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகுது. 3 பேருக்கும் என் நம்மார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல உச்சி சாரை வந்து சொல்லணும்னா வார்த்தைகளே இல்லை. இந்த அளவுக்கு என் மனசுல இடம் பிடிச்சாரு. என் மனசுல மட்டும் இல்லை, அனைத்து உள்ளங்களிலும் அனைத்து தொழிலாளர்கள் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பெற்றவர் உச்சி சார் தான். 2வது நம்ம உழைப்பாளி. நான் அவரை இன்னும் பெருமையா உழைப்பாளின்னு கூப்பிட்டு அதே மாதிரியே இன்னும் வர சொல்லாரு. இப்பவும் ஒரு உழைப்பாளி தான், கடுமையான உழைப்பாளி. பரவாயில்ல, இப்போ நான் சொல்லதும் போது சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அது கோவப்பட மாட்டாரு எப்பவும். பால் வந்து அமைதிக்கு பெயர் தான் பால் அப்படி சொல்லிக்கலாம். ஆனா இவங்க அப்பா அப்படி இல்லை. இவங்க அப்பா கூட நாங்க வேலை செஞ்சிருக்கோம், திருச்செந்தூர்ல வேலை செஞ்சிருக்கோம். இவங்க அப்பா நல்லா பேசுவாங்க. ஆனா நேர் எதிர்வரையா பால் இருக்கான். பாலுக்கும் என் மனம் மறந்த வாழ்த்துகள். ஒரு விஷயம் தோழர் சொன்னாப்புல, அதை நம்ம போராடி நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மன வருத்தம் எப்படின்னு சொன்னா, கழிந்த முறை வாய்தால வந்து நீதிமன்றத்துல வந்து எங்களுக்கு கொடுக்கவே முடியாது, நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சார்பில் உள்ளது நம்ம தொழிற்சங்கத்தின் அட்வொகேட்டுகள் வந்து இல்ல கொடுக்கணும், எந்தவித பணிபலன்களும் வாங்காமலே இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காங்க.
அப்போ என்னதுருக்காங்கன்னா ஜட்ஜியை தலையில கழுவிய வச்சுட்டு ஏப்பா இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்த பணம் பலன்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆணைப்படி எப்போ வழங்குங்கன்னு 21/4 வந்து அந்த வாய்தாவில் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு ஜட்ஜிக்கு இருக்கக்கூடிய ஒரு இறக்கம் கூட இந்த அரசுக்கு இன்னும் வரலைங்கிறது வந்து ஒரு மனசு. ஏன்னா ஜட்ஜி வந்து ஒரு வாய்தாக்கு தான் நம்ம பார்த்துருப்போம். அரசிட்ட 29-30 ஆண்டு காலம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வேலை செஞ்சிருக்கோம். வேலை செஞ்சு கடுமையாக உழைத்து நம்ம பணபலன்களை நம்மளுடைய இதுகளை தெரிஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லணும், யாரும் வருத்தப்பட்டுடாதீங்க. ஒரு டிவியில் ஒரு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்திற்கு வந்து மத்திய அரசு நிதி தரவில்லை, இது யாரும் வருத்தப்பட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 100 நாள் வேலை திட்டம் 100 நாள் நடக்கலனால் கூட நாம் 1 மணி நேரம் வேலை செய்யவில்லை என்றால் தெரியும். ஒரு பண்டிகையானாலும் சரி, ஒரு திருவிழாவானாலும் சரி, நாம கால் எடுத்து வச்சாதான் அது திருவிழாவோ பண்டிகையாவோ இருக்கும். மற்றபடி என்ன நம்ம உழைப்புகள் வந்து அப்படி அதை வந்து புரிஞ்சுக்கிடாமலே இன்னும் நமக்கு எந்த விதமான ஒரு அறிவிப்புகளும் இதுவெல்லாம் அறிக்கல. ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த 3 பேர்களையும் நீடூடி வாழ வேண்டும் இருக்கேன். அடுத்த ஒரு கோரிக்கை வச்சாரு, வீட்டுல குடும்பத்துல வந்து அவங்கள அனுசரிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி. நாமளும் உழைப்பாளியும் வீட்டுல போய் இருந்துட்டு நான் அங்க அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. வீட்டுல போய் நம்ம வீட்டம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கணும். நாங்க ஒரு வயர்ல 9 பல்பு மாட்டினேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட போய் சொல்லக்கூடாது. அப்படித்தானே? உண்மைதானே? அந்த அம்மாவுக்கு தெரியும். ஒரு வயர்ல 9 பல்பு மாட்டினேன், நான் இல்லைன்னா கிளை மேலாளரே வந்து இருட்டுக்குள்ளதான் படுத்திருப்பாரு அப்படின்னு நம்ம அங்க போய் சொல்லக்கூடாது. அந்த அம்மா என்ன சொல்லுதோ அதை வந்து நீங்க இன்னும் குறை காலமும் கேட்டு நீ வாங்கணும். அதே நேரத்துல கழிஞ்ச உரையில வந்து சுந்தரராஜ் ஒரு வார்த்தை சொன்னாரு. எப்படின்னு சொன்னா, ஓய்வு பெற்ற பிறகும் இந்த மாதிரி ஒரு விழாக்களுக்கு வரும்போது எல்லார் முகத்தையும் நாம பாக்குறோம். எல்லாருடைய வீட்டுகள்லையும் நீங்க சௌரியமா இருக்கீங்களா, உங்க பிள்ளைகள் சௌரியமா இருக்கா, உங்க பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்கறதே வந்து ஒரு பெரிய மன நிறைவு. அதனால நீங்க எந்த ஃபங்க்ஷன்னாலும் என்கிட்ட சொல்லிருங்க, நான் உடனே எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை தூர போட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஓய்வு பெற்றவர்களுக்கும் சொல்றேன், எல்லா விழாக்கள்லையும் நீங்க கலந்துக்கிடுங்க. வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க. 24 முறை டிவியை பார்த்தாச்சுன்னா நீங்க மண்டை குழம்பிடும். அதனால அங்க வீட்டுல இருக்காதீங்க. அப்பப்போ வெளியில வந்து போய் இந்த விழாக்கள் எல்லாம் என்ன செஞ்சா ஃபங்க்ஷன் இதுல எல்லாம் அட்டன் பண்ணாதான் நமக்கு ஒரு மன நிறைவுகள் என்ன செய்யும் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் வாய்ப்புக்காக மாலை வேளையிலே மிக அருமையாக பணி ஓய்வு விழா பெறுகின்ற மும்மூர்த்திகள் 3 குழந்தைகள் இங்கு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த குழந்தைகளை கவனமா பார்க்கிறீங்க. இந்த விழா மேடையில் இருக்கின்ற துணை மேலாளர் அவர்கள் மற்றும் அரசு பணி உயர் அதிகாரிகளுக்கும் நம்ம குறிப்பா சொல்றது நேரம். ஐயோ, அவங்களை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு பேசுறதுன்னு செய்யறாங்க. அப்படி ஒரு அம்மா அந்த மேடம் அவ்வளவு உதவி செய்யக்கூடிய உச்சிமாடி சார் வந்து 10 கிளை மேலாளருக்கு சமம் என்று நான் இந்த இடத்தை பதிவு செய்கிறேன். கிளை மேலாளர் யார் இல்லாவிட்டாலும் அவர் ஒரு நபர் இந்த பணிமுறையை ஏற்றி கொண்டிருப்பார். கிளை மேலாளருக்கு போன் வரும், இந்த மாதிரி சார் டயர் பஞ்சரா போச்சு, என்னமோ சொல்றாங்க, உச்சிமாடிக்க வாயா போய் அது என்னன்னு கேளுங்க. யாரு பற்றி கேட்கிறா? கிளை மேலாளர் இவரிடம் சொல்லி விடுறாங்க. கிளை மேலாளர் 1 2 3 4 up up. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே
வந்தா அப்புறம் தாண்டா சோறு. நான் அன்போடு சொல்லுறதை கேட்டு நீ அத்தனை திறமையும் காட்டு. இந்த அம்மாவை பாரு, ஐயாவை கேளு, ஆளு கொண்டு கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டா 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி உழைக்கணும். வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்னை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே. சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர்வானம் போல எல்கும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. பலன் மிகுந்த எந்திரங்கள் படைத்து விட்ட கைகளே,
பாதை போட்டு உலகை ஒன்றாய் இணைத்து வைத்த கைகளே, பாரிலுள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. உலகம் எங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம், ஒன்று எங்கள் ஜாதி என்று ஓங்கி நின்று பாடுவோம், சமயம் வந்தால் கருவி ஏந்தி போர் முனைக்கு ஓடுவோம், தர்ம நீதி மக்களாட்சி வாழ்கவென்றே ஆடுவோம், நாம் வாழ்கவென்றே சொன்னா ஒத்துக்கணும், ஒன்னா இருக்க கைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை. ஒன்னாய் இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம், நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம். நாம் நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி வண்ணம் பாடியொரு வளர்த்தென்றல் தாலாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து நலப்பாடி
இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வீடு தாண்டா கற்பு விளங்கும் தமிழ் மகள் போல் ஆடு தாண்டும் காவிரியாய் அடங்கி நடந்து அகண்ட காவிரியாய் பின்தவழ்ந்து கரிகாலன் தேர்வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் காவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழை
நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும். விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் தாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் தாழ்வு முன்னேற. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து. முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து. மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ. மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில். உயரும் மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய். கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய். பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி. பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி. உழைத்தால் பெருகாதோ சாகுபடி. விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி. எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி. எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி. பறக்க வேணும் எங்கும் ஒரே சின்ன கொடி. அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி. பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி. விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி
முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு வாழ்க்கையை வாரி குடித்துவிடு ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி சொல்லுது இயற்கையடா வாழ்வில் துன்பம் செயற்கையடா பறவைகள் என்னை பார்க்கும் போது நலமாயங்கிறதே முட்டுகள் திறக்கும் போது முத்து முத்து என்கிறதே இனிமை இனிமேல் போகாது அடமுதுமை எனக்கு வாராது ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி
பாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி ஆகாய கங்கை காய்ந்தால் காயும் சாராய கங்கை காயாதடா ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா குடிச்சவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் வைப்பான் தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா மண்ணோடு போகாமல் நாம் நாடு திருந்த செய்யணும் உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம் கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம் இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம் வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணுமா கசமா தமத நிதனே மம மம கசம மம தம தத தத நிதனே நின்னி சக சன்னி சன்னித நித மத மன்னி சன்னித சன்னித நித மசக உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் பதவி வரும் போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா பதவி வரும் போது
பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை. பணி ஓய்வு பெறக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்விலே என்னை பங்கெடுத்து பேச சொல்லுமாறு அவர்கள் கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பற்றி அவர்களுடைய கேட்க முடிந்தது. அதில் ஒவ்வொருத்தரை அது உச்சி மகளிசாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் சொன்னார் கிளை மேலாளரை விட அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்தார்கள். ஆனாலும் கூட அந்த அளவிற்கு சிறப்பாக தோழர்கள் பணியாற்றி இருப்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மிகச் சிறப்பாக அவரை பற்றி புகழ்ந்து பேசினார்கள். நவநீத கிருஷ்ணன் அவர்களையும் பற்றி பேசினார்கள். எங்க அண்ணனை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா பேசவே மாட்டாங்க. எங்க அப்பாவும் இந்த பணிமனையிலே ஓட்டுநராக பணிபுரிந்து அந்த பணி நிறைவு பெற முடியாமல் சென்ற ஒரு நிகழ்வினை எனது தந்தையின் ஸ்தானத்திலே இருந்து இப்பொழுது அவர் ஓய்வு பெறுகிறார். அதற்காக நான் இந்த நேரத்தில் அவர் வாழ்த்தி நான் இது பண்ணுகிறேன். ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எப்பவுமே பேச மாட்டாங்க. நான் எங்க மதிக்கு நேர் எதிர்மாறு இவங்களுக்கு போது சேர்த்து வச்சு பேசிடுவாங்க. ஒரு கண்டக்டர் தெரியாது, ஒரு டிரைவர் கிடையாது. அத்தனை பேரும் பணிமனையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் எங்க அப்பா மாதிரி அவங்க பேசி முடிச்சிருவாங்க. அவ்வளவு சிறப்பா ஒருத்தர் விடாம பேசிடுவாங்க. அந்த நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை அப்படி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரே ஒரு சில மணித்துளிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தொழிலாளர்கள் என்பவர்கள் எத்துணை மக்களிடையே பணியாற்றக்கூடிய சிறப்பு மிகுந்தவர்கள் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் சூரியன் பண்பலையிலே பணியாற்றுகின்ற பொழுது காலை 7 மணிக்கு அன்புடன் சூரியன் எஃப்எம் என்பது நிகழ்வு. காலை 7 மணிக்கு நான் 6 மணிக்கு நான் என்னுடைய இடத்திலிருந்து நிகழ்வுகளை நான் 7 மணிக்கு அந்த ஃபேர் ஆன் பண்ணி நான் பேசணும். எனக்கான நேயர்கள் என்பவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனா எனக்கு 5 தாமதமாகிவிட்டது. என்னால் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு வரணும். ஆனா வர என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா வேக வேகமாக வந்துட்டேன். 3N2 சொல்லக்கூடிய எங்களுடைய நெல்லை பணிமனையில் இருந்து வரக்கூடிய பேருந்து சங்கர், தாமஸ், பாபு அவ்வளவு அன்போடு நான் 7 மணிக்கு அந்த பணியிலே கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா அந்த 7 மணிக்கு நான் நிகழ்ச்சியை தொடங்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் இருந்து நான் என்ன செய்யலாம், மேல கொடுக்கணும். 5 கொடுத்து நம்ம அதுக்கப்புறமா தான் அந்த தொழிலை நம்ம தொடங்க முடியும். ஆனா அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துல அந்த ஓட்டுநர்கள் கரெக்டா 7 மணிக்கு அப்படின்னு சொல்லும் போது மிகவும் 20 நிமிடத்திற்குள்ளாக அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா ஸ்டாப்பே கிடையாது, நிறுத்தமே கிடையாது. என்னுடைய பணியை நான் சிறப்பாக செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் எனக்கு செய்ய முடிந்தது என்பதை இந்த நேரத்திலே என்று சொன்னால் மிகவும் கீழ்த்தரமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசினாலே ரொம்ப அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இடத்தில் இருந்து நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இடத்துல எல்லாமே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல உடனே ஒரு நிறுத்தத்தில் நிக்கலன்னு சொன்னாலே உடனே தகவல். அப்போ உடனே என்ன செய்யறது, மேலிடத்துக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு இடத்திலையும் தொழிலாளர்கள் படக்கூடிய மிக மிக கஷ்டமான அந்த துன்பங்கள் துயர்கள் எல்லாம் தாண்டிதான் வீட்டுக்கு வராங்க. அதனாலதான் ஐயா சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்தோம்னு அவங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில வர்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மனது நிம்மதியை அவர்களுக்கு இந்த பணி நிறைவின் பொழுது அந்த பெற்றோர்களும் இல்ல துணைவியாரும் குடும்பத்தினரும் தந்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கை பயணம் என்பது மிக இனிமையாக இருக்கும். அதனால அந்த வாழ்க்கை பயணத்தை அவர்கள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த இனிமையான ஒரு நிறைவு விழாவை எனக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சுந்தரன் அங்க உட்கார்ந்துருந்தாங்க. நான் வந்த பொழுது என்னிடம் புலகபுரம் வழியாக பேருந்து ஒன்று இவர்களுக்கு ஒரு 10-15 வருடம், ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாள் அப்படி வைத்துக்கோங்க. என்னோட தந்தையும் அவரும் ஒரே இடத்தில் பணிபுரிந்தார்கள். அப்போ பஸ் அப்படின்னா கஸ்தூரி ரங்கபுரம் வடுகப்பட்டி வழியாக வெள்ளியூர் செல்லும். அந்த நேரத்திலே வடுகப்பட்டி வழியாக செல்லணும். அப்போ ஒரு கர்ப்பிணி பெண் வழியினால துடிக்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த இடத்தில் இல்லை. தொடர்ச்சியாக இடத்தில் இல்லாத பொழுது
அந்த இடத்திலே பணிபுரிந்த எனது தந்தை அந்த கர்ப்பிணி பெண்ணினை அழைத்துக் கொண்டு 2 நிறுத்தத்தை மட்டும் நிறுத்திவிட்டு நேரடியாக வள்ளியூரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அங்கு விட்டு அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவர்கள் உதவினார்கள். இதை விட மனிதநேய மிக்க தொழிலாளர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால எப்பவுமே அவரவர்கள் பார்வையில அவரவர்கள் செய்யக்கூடிய பணியை நம்ம பார்த்தோம்னா அது மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க இடத்துல இருந்துதான் அந்த பணியை பார்க்கணும். என்னுடைய இடத்துல இருந்து நான் பார்ப்பது வேறு, அவர்கள் இடத்திலிருந்து அந்த பணியினை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மக்களாக வாழ்த்து தெரிவிக்க அத்துணை பேருக்கும் வாழ்த்து தெரிவித்து ஓடப்பராக இருக்கும் ஏழைகள் எல்லாம் ஒரு மொழிக்குள் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுகள் உணரப்பா நீ என்று சொல்லி அனைத்து தொழிலாளர்களுக்கும் மேதின வாழ்த்துக்கள் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களை பாசத்துக்குரிய பாடுகிறோம். வாழ்த்துறை வழங்கிய அன்பு சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அண்ணன் உச்சிமாலி அவர்களின் குடும்பத்தில் ஐயன் நல்லவரின் வாதத்தை வாத பூஜை செய்து கொண்டிருப்பது போல இந்த திசைநிலை பணிமனையில இந்த 3 பெருங்கடலும் இன்று பணி விடுப்பு காலம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இனித்தான் நீங்கள் உங்களுடைய சொந்த பணியை செய்ய போகின்றீர்கள். இத்தனை நாள் அரசுக்காக நீங்க செய்தீர்கள், மக்களுக்காக செய்தீர்கள். அது பொதுப்பணி. இனித்தான் உங்களுடைய சொந்த பணியை செய்ய போகின்றீர்கள். பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்கு லீவ் எடுக்க முடியாது, பேரனுடைய மொட்டை இறப்புக்கு லீவ் எடுக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. நான் மும்பையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். உள்ள வரும்போது தான் நினைத்தேன், இதுல எப்படிதான் வேலை செய்தாங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்னு. அவ்வளவு வைக்க இதுல 39 வருஷம் 20 வருஷம் 40 வருஷமா வேலை செய்ய முடியாது. அதான் அத்தனை பேருக்கு பதில் வேற சொல்ல வேண்டும். இருந்தும் நீங்கள் இவருடைய திறமையாக இத்தனை ஆண்டுகள் அரசு பணியை மக்கள் பணியாக ஏற்றி செய்ததற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கலந்து கொண்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் அனைத்து தொழிலாளர் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த மாலை நேரத்தில் என்னுடைய பணி ஓய்விற்கு வந்திருக்கும் எனது சக தோழர்கள், பணியாளர்கள், எனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது கிளை மேலாளர் சார்பாகவும் சிஏ சார்பாகவும் மற்றும் போர்மன் இளநிலை பொறியாளர்கள் சார்பாகவும் அனைத்து தொழிற்சங்கத்தினருக்கும் எனது மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ரிட்டைர்மெண்ட்ல நான் தான் தம்பி மணிகண்டன் பேசுற மாதிரி அனைவருக்கும் வாழ்த்துறை வழங்கி கௌரவிப்பேன். ஆனா இன்றைய தினத்தில் எங்களுடைய 3 பேருடைய பணி ஓய்வுக்கு தம்பி மணிகண்டன் அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். தம்பி மணிகண்டனுக்கு எங்கள் சார்பாகவும் அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கரெக்டா 7 மணிக்கு செல்றாங்க. பேசலாம், கொஞ்சம் பேசலாம். அதனால என்னுடைய பணி ஓய்வு விழாவுக்கு வந்திருந்த உங்கள் அத்தனை பேரையும் இருகரம் ஊப்பி வருக 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 என்று என்னுடைய 3 பேரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, எனக்கு இப்போ செக்கிங் போக வேண்டியிருக்கு. நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 பில்லர்ஸ், அதாவது சொல்லுவாங்க 3 பில்லர்ஸ் ஆஃப் த பிரான்ச்சுன்னு. ஏன்னா அதில் மெயினாக சொல்லணும்னா உச்சிமாலன்னு சொல்லணும். எனக்கு அதாவது ஒரு அண்ணன் மாதிரி நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். எதுவாக இருந்தாலும் முதல்ல போன மாதம் எனக்கு ஜாம்பசன் ஒருத்தர் ரிட்டையர் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தது எனக்கு உச்சிமாலண்ணன். எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் அவர்கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா இப்படி மேலிடத்துல இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு, என்ன பண்ணலாம். அதாவது இங்க நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி டிப்போல மேனேஜர் இருக்காரா இல்லையாங்கிறது செகண்ட்.
உச்சிமாலி இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹையர் அபிஷியல்ஸ்க்கு அவர் வந்து அதாவது மதிப்பிலையும் சரி மரியாதை சரி அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அவங்கள. அவரு இப்போ கிட்டத்தட்ட நியர்லி 40 years இங்க வேலை பார்த்து, அதாவது திருச்செந்தூர்ல வேலை பார்த்து அப்புறம் இங்க நியர்லி 35 years வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு இங்க இருந்து விடைபெறுகிறது வந்து வருத்தமான விஷயம்தான். ஆனாலும் நமக்கு வேற வழி இல்லை, காலத்தின் கட்டாயம். அது போக நமக்கு நவநீத கிருஷ்ணன், அவரை வந்து நான் எப்பவுமே நக்கல் பண்ணுவேன். ரொம்ப ஜாலியா பேசுவாரு, கோபம் பட்டிருக்கேன் ஆனா எதையுமே மனசுல வச்சுக்கிட மாட்டாரு, அந்த மாதிரி ஒருத்தர். அத போல இன்னொருத்தர் சொன்னாச்சுன்னா ஒரு நாள் சிஐ, அதாவது கடைசி நேரத்துல நம்மளால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ நம்ம பாலு சார், அதாவது நடத்தின வந்து சிஐ பதவி பெற்று இப்போ இன்னைக்கு சிஐயாவே ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. எங்களால முடிஞ்சது ஏதோ பண்ண முடியுமோ அவர் பண்ணி கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். அவர் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, அந்த மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. அதாவது அமைதியின் உச்சம், பப்ளிக்ல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம கரெக்டான முறையில வேலை பார்த்து கடைசி நேரத்துல ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. இம்மூவருக்கும் மற்றும் அவரோட குடும்பத்திற்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஓய்வு பெறும் மதிப்புக்குரிய உச்சிமாலி சார் அவர்கள், அண்ணன் நவநீத கிருஷ்ணன் அவர்கள், சிஐ சார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள், அவர்கள் பணி நிறைவேற்கு வந்திருக்கும் உற்றார் உறவினர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள், ஏனைய தொழிலாளர்கள் அனைவருக்கும் அவங்க சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा, जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे கும் தல்லக்கடி பாட்டு இத கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. கும் தல்லக்கடி பாட்டு இத கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. கும் தல்லக்கடி பாட்டு இத கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. கும் தல்லக்கடி பாட்டு இத கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. நம் மாமனார் வீட்டில் மன்னனாகானே, ஆன போதும் இங்கே அண்ணனாகி போனேன். கும் தல்லக்கடி கும் தல்லக்கடி பாட்டு இத கும்மிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. கும் தல்லக்கடி பாட்டு இத கும்மிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. கூட்டமெல்லாம் பார வண்டி இழுக்குது, பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எடுத்து படிக்குது. அன்னாடம் மீன் பிடிக்கும் ஏழசனம் கடலிலே, போகுறப்போ படகிலே ஏழோ என்று பாடுது. ஏத்தா இறப்பவன் ஏற குடிப்பவன், மூட்டை சுமப்பவன் முடியா வழிப்பவன், எல்லாம் போரினம் இங்கு பாடித்தான் செய்து வேலை. பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்பமடா.
கடிக்கும் தள்ளக்கடி பாட்டு இந்த கும்மிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து மாசம் பிறந்திடுச்சு பொங்கப்பான வைக்கலாம் புதுசு வாங்கி கட்டலாம் பொங்கல் பாடலாம் ஓயாம உழைக்கும் வர்க்கம் நாடும் இங்கு சிரிக்கணும் நாடு வீடு செழிக்கணும் நல்லது எல்லாம் நடக்கணும் ஏரி கிடக்குது எல்லாம் விலையில ஏற்றம் வரலையே எங்க நிலையில மாசந்தான் வரும் எங்க சம்பளம் பத்தல சாமி போனஸ் தான் தரும் முதலாளிய மெச்சிடும் பூமி போராடி நான் வெற்றி நிச்சயம்தான் கும் தள்ளக்கடி பாட்டு இந்த கும்மிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து கும் தள்ளக்கடி மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அங்கில்கள் ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு இமை போல இரண்டு விழி காக்கும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே திருக்கோயில் விளக்கு நீ இல்லை
ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம் ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பார்த்திடுவோம் தீபங்கள் கோடி நம் வீட்டிலேற்றி கோவிலை போல மாற்றிடுவோம் அன்னைக்கு பணிவிடை செய்திடவே ஜென்மங்கள் வாங்கி வந்தோ நம் ஜென்மங்கள் மாறிடும் நேரத்திலும் சொந்தங்கள் சேர்ந்திருப்போ அனைவரின் அன்பில் ஆயுள் கூடிடுமே ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை